அனைவருக்கும் வணக்கம். சிந்துபரி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். சிவா வந்து படுத்திருக்காங்க. அனார் பக்கத்தில் வந்து சிந்துவும் போய் உட்காந்துட்டு அனார் கையெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, இந்த டாக்டர் எத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு, எவ்வளோலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் இவரோட கையில் இப்படி செவந்து போயிருக்கே, தீக்காயம் பட்டிருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அனார் பக்கத்தில் வந்து சிவா எந்திரிச்சிடறாரு. என்ன சிந்து இங்கேயே உட்காந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர், உன் கையெல்லாம் ரொம்ப அடிபட்டுருக்கு, நான் மருந்து போடுறேன், நீ தூங்கு அப்படின்ட்டு மருந்து போடுறாங்க. ஏன் சிந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பேர் என்னை வந்து அமைச்சரோட அடியால் வந்து அடித்து என்னை தீயில் வந்து கொளுத்தி போட்டாங்க. அவ்வளோ பேர் உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க. யாருமே என்னை வந்து காப்பாற்ற வரல. ஆனால் நீ மட்டும் ஏன் உன் உயிரை கூட ஒரு நிமிஷம் கூட மதிக்காமல் என்னை வந்து ஏன் காப்பாற்றின அப்படிங்கிறாங்க. என் உயிர் நீ தானே டாக்டர், என் உயிர் உங்ககிட்ட தானே இருக்குது, நான் உன் உயிரோடு சேர்த்து என் உயிரையும் தானே காப்பாற்றிருக்கேன். நீ இல்லாமல் நான் எப்போவுமே இங்கே இருக்க மாட்டேன், இந்த உலகத்தில் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொல்லவும் ஃபீல் பண்ணுறாரு. இன்னும் உன் காயத்துக்கு நீ மருந்து போடலையா, என் காயத்துக்குள்ளே மருந்துலாம் அதுவே ஆறிடும், அதெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் போயிடுது. ஐயோ, கரண்ட் போச்சு, நான் போய் மெழுகுத்திரி எடுத்துகிட்டு வரேன்ட்டு மெழுகுத்திரி எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் வச்சு மாட்டி எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. அப்போ பார்த்து விசிறி எடுத்து விசிறாங்க. நீ கரண்ட் இல்லாமல் எப்படி தூங்குவ, முழிச்சிருவீல, நீ தூங்குனாதான் இந்த காந்ததெல்லாம் உனக்கு தெரியாது, நான் விசிறி எடுத்து உனக்கு விசிறேன்னு சொல்லி விசிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சிந்து, இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல டாக்டர், நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. உன்னை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலையே நடக்கும், நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி விசிறிகிட்டே இருக்காங்க. அங்கே காலையில் விடிஞ்சிடுறது. பார்த்தா அவர் டாக்டர் தான் எழுந்திக்கிறாரு. என்ன சிந்து, நைட்டு ஃபுல்லாக நீ விசிறிகிட்டே தான் இருந்தியே, தூங்கலையானே. இல்லை டாக்டர், நைட்டு போன கரண்ட் இன்ன வரைக்கும் வரவே இல்லை, நீ ஊடலை எந்திரிச்சிருவின்னு சொல்லி உன் தூக்கம் கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படியே விசிறிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு காஃபி போட்டு வரேன்ட்டு இவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய பெரியத்தை வந்து சாமிக்கு இப்போ தீபாவளி காமிச்சு சாமி கொண்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல பைரவி வந்து சாமி கும்பிட்றாங்க. திண்டாமல் எடுத்துக்கோமாங்க, தொட்டு எடுத்து திருநீலாம் பூசுறாங்க. ஆறுமுகம் வராரு. ஆறுமுகம் வாப்பா தீபாவளி எடுத்துக்கோன்னு அவரும் பூசிடுறாரு. அடுத்து அவங்க அம்மா போயிடுறாங்க. போயிட்டு திருப்பி வர்றாங்க. எங்கடா பைரவியை காணோம் அப்படிங்கிறாங்க. அவள் இப்போ தான்மா போனா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இந்த பூவை போய் அவகிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. ஐயோ, பூவை கொடுக்கவா, இப்போ தான் அவளுக்கு தலைவலி போயிடுச்சான்னு கேட்டிருக்கே, முறைச்சி பார்த்துட்டே இருந்தா. அவள் எப்போ முறைக்கிறா எப்போ சிரிக்கிறானே தெரியாது, நல்லா மாட்டி விட்றியமான்ட்டு சரி பின்னாடியே போகிறாரு. அவங்க காதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க லேப்டாப்பில். சரி இதுதான் சான்ஸ், இவளுக்கு வந்து அவள் தெரியாமலே நம்ம பூ வச்சுருவோம், கொடுத்தா குரங்கு மேலே வீசுகிற மாதிரி வீசுவா, ஆனால் தெரியாமலே தலையில் பூ வச்சுருவோன்னு தலையில் தெரியாமல் பூ வச்சு விட்டாரு. அடுத்து அவரும் கிளம்பிடுறாங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு சூப்பர் ஓகேன்னு தம்பை காட்டுறாங்க, தம்ப் நெயில் காட்டுறாங்க. ஓகேங்களா. அடுத்து திருப்பி இந்த பைரவி வந்து கொஞ்சம் கழிச்சு என்ன தலையில் இங்கிட்ட அடுத்து நம்ம பூ வச்சு யாவுமே இல்லையே, ஒருவேளை மறந்துருப்போமோ அப்படிங்கிறாங்க. அடுத்து டாக்டர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. டிஸ்கஷன் வந்து ஸ்டெல்லா சிஸ்டர் கொடுத்தோம், அவங்க அதை தான் கொடுத்தாங்களா என்ன எதுவும் ஸ்டெல்லாக்கு ஃபோன் போடுறாங்க. ஸ்டெல்லா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நேரடியாக வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டில் போய் கதவை தட்டி என்ன ஃபோன் எடுத்தால் ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்லை சார் வேலை பார்த்துட்டு இருந்தேனே, அதுக்கு ஒரு அட்டன் பண்ணியாவது பேச வேண்டியதானே. சரி நான் கொடுத்த மாத்திரையை தான் நீங்கள் கொடுத்தீங்களா அங்கேயும், அது வந்து சார் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் போடாமல் ஃபோன் எடுக்கிற சார் நான் ப்ளீஸ் உண்மையை சொல்லிடுறேன், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மாத்திரையை எனக்கு எங்கள் பாட்டிக்கு உடம்புச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டேன், நம்ம ஸ்னேகா மேம்கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன், அவங்க நான் பார்த்துக்கிறேன், அவங்க வந்து மாற்றி வேறு மாத்திரை கொடுத்துட்டாங்க, வேறு ஊசியை போட்டு விட்டாங்க, நீங்கள் வேணால் சிசிடிவியில் போய் செக் பண்ணி பாருங்கள்.